கலாத்தியாவிலே வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களிடத்திலே சில யூதர்கள் புகுந்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது, நீங்கள் எங்கள் யூத மதத்திலே உள்ள பல சட்டதிட்டங்களை கைக்கொள்ள வேண்டும், சடங்காச்சாரங்களை கைக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி சிலர் போதித்தார்கள். அப்படிப்பட்ட போதனையை கேட்டு குழம்பி போய் ஒரு இரு மனநிலையிலே இருந்த கலாத்திய நாட்டு சபையில் உள்ள மக்களை பவுல் எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், புத்தி இல்லாத கலாத்தியரு என்று சொல்லி அழைக்கிறார். சொல்ல போனால் முட்டாள் மக்களை என்று சொல்லி அழைக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கலாத்திய மக்களை பார்த்து முட்டாள்களை என்று அழைக்கிறார். ஏன் முட்டாள்களை என்று அழைக்கிறார்? சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை ஏற்கனவே கேள்விப்பட்டார்கள், கேள்விப்பட்டது மட்டுமல்ல நன்றாக அறிந்திருந்தார்கள். அந்த சத்திய அறிவு இருந்தும் இன்னொருத்தன் வந்து வேறொரு போதனை போதிக்கும் போது அதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக இப்படி மாறினீர்கள் என்கின்ற அடிப்படையிலே கேட்கிறார். அதாவது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இங்கே சத்தியத்துக்கு எந்த விதமாக இவர்கள் கீழ்ப்படியவில்லை? இவர்கள் பாவம் செய்தார்கள், அதாவது இன்றைக்கு பாவம் என்று சொல்ல அறியப்படுகிற கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏதாவது ஈடுபட்டார்களா? ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபட்டார்களா? அதைத்தான் இங்கே பவுல் கண்டிக்கிறாரா? அதனால்தான் இங்கே முட்டாள்களை என்று அழைக்கிறாரா? இல்லை இல்லை. பவுல் போதித்த சுவிசேஷத்தை நிராகரித்தார்களா? இல்லை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடாது, இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல என்று ஏதாகலும் சொன்னார்களா? இல்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்போ ஏன் இந்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லுகிறார்? இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக நீங்கள் மயக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை மயக்கினவன், அப்படி மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். அப்போ சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக என்று சொல்லும் போது பவுல் மூலமாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அதன் பின்பதாக நமக்காக நம்ம நீதிமன்றங்களாக்கும்படியாக எழும்பினார் என்கிறதான். அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார்களா? இயேசு கிறிஸ்துவை இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று நிராகரித்தார்களா? வெளிப்படையாக இல்லை. அப்ப கீழ்ப்படியாமல் போனான் என்று சொன்னால் என்ன? இந்த சுவிசேஷத்தோடு இந்த சுவிசேஷம் மட்டும் போதாது, பவுல் போதித்த இந்த சுவிசேஷம் மட்டும் போதாது, இந்த யூதர்கள் சொல்லுகிற இந்த காரியங்களை கூட சேர்த்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையே அங்கே பரவப்பட்டது. அப்போ வெறும் சுவிசேஷத்தை முழுமையாக நிராகரிப்பது மட்டுமல்ல, இந்த சுவிசேஷத்தோடு வேறொன்றை அடிஷனலாக இணைத்துக் கொள்வதே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகக்கூடிய ஒரு நிலை என்பதை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. சுவிசேஷத்தை நான் சரியாக பின்பற்றுகிறேன், அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், அடிஷனலாக இதோடு கூட அடிஷனலாக இன்னும் சில காரியங்களை சேர்த்துக் கொள்கிறேன் என்றாலே அது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமற் போகிறது தான். மாறாக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக மறுதளித்தால் மட்டும்தான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறார் என்ற அர்த்தம் அல்ல. சுவிசேஷம் இருக்கிறது, அந்த சுவிசேஷத்தோடு கூட அடிஷனலாக சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை வருகிறது என்றால், அதாவது இருக்கின்ற சுவிசேஷத்தோடு புதிதாக ஒன்றை இணைத்துக் கொள்வது, மனித போதனை இணைத்துக் கொள்வது, மனித சட்டத்திட்டங்களை இணைத்துக் கொள்வது, சடங்கு சம்பிரதாயங்களை இணைத்துக் கொள்வது, அதுவே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமைக்கு உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்லி பவுல் கேள்வி கேட்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் மயங்கினீர்கள் என்றால் நீங்கள் புத்தியற்றவர்கள், நீங்கள் முட்டாள்கள் என்பதாக சொல்லுகிறார். ஏன்? உங்களுக்குள்ளாக சத்தியம் பிரத்யட்சமாக காட்டப்பட்டிருந்தது. பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் அல்லவா? அப்படி பிரசங்கிக்கும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்கு முன்பாக காண்பிக்கப்பட்டிருந்தார் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. எப்படி? அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் மூலமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக்கப்பட்டிருந்தார். அதாவது அங்கே அதனுடைய பொருள் எழுத்தின்படியாக அங்கே ஒரு படத்தை வரைந்து காண்பித்தார்கள் அல்லது ஒரு வீடியோவை ப்ரொஜெக்ட் பண்ணார்கள் என்பது அல்ல.
பவுல் அந்த சுவிசேஷம் சொல்லப்படுவதன் மூலமாக, அந்த விளக்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு காட்சி அவர்களுக்கு மனதுக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஏன்? ஒரு பாவம் செய்யாத தேவனாகிய அவர் மாம்சத்திலே வந்து சிலுவையில் அறையப்பட்டவராக காணப்படுகிறார். ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டவராக காணப்படுகிறார். அந்த காட்சியை சுவிசேஷத்தின் மூலமாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் இது. அப்படிப்பட்ட சூழலிலே வெளியிலிருந்து சிலர் வந்து இது மட்டும் போதாது, இன்னும் சில காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்றால், அதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், அதன்படி செயல்படுவீர்கள் என்றால், அவர்கள் அந்த மயக்கத்துக்கு நீங்கள் உடன்படுவீர்கள் என்றால் நீங்கள் முட்டாள்கள் என்பதாக பவுல். அடுத்து பவுல் கேள்வி கேட்கிறார் அந்த மக்களை பார்த்து. ஒன்றை மாத்திரம் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் செய்ததனால் ஆவியை பெற்றீர்களா? இல்லை விசுவாச கேள்வி, விசுவாசத்திற்கு எதுவான கேள்வி, சுவிசேஷத்தை கேள்விப்பட்டதன் மூலமாக, அதை நீங்கள் விசுவாசித்ததன் மூலமாக நீங்கள் ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் இங்கே கேள்வி கேட்கிறார். காரணம், விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி படுகின்ற காரியம் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த செயலினால் வரும். அது பிரசங்கத்தின் மூலமாக வருகின்ற ஒரு காரியம். கேள்விப்படுவதன் மூலமாகத்தான் விசுவாசம் வரும். அப்ப கேள்விப்பட்டு, சரியான சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு அதை விசுவாசித்ததன் மூலமாக ஆவியை பெற்றீர்களா? இல்லை இந்த நியாய பிரமாணத்தை கிரியைகளை எல்லாம் கடைபிடித்து இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் நான் கை கொண்டு அது நிமித்தம் நான் ஆவியை பெற முடியும் என்று சொல்லி ஆவியை பெற்றீர்களா என்று சொல்லி கேள்வி கேட்கிறான். அப்போ வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசத்தின் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியை பெற முடியும் என்று சொல்லி. அப்போ விசுவாசத்தின் மூலமாக அல்லாமல் நான் ஏதாகலும் செய்து அதனூடாக நான் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லி வேதாகம் எங்கும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனம், 38ஆம் வசனம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாத இருந்தபடியால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மகிமைப்படுகின்ற சிலுவை மரணத்தை அடைதல், அதன் பின்பு உயிர்த்தெழுதல், அதாவது இயேசு கிறிஸ்து இங்கே வந்த நோக்கம் நிறைவேறுதல், பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தல், அது நடக்காத காரணத்தால் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி மனிதருக்குள்ளாக என்றென்றைக்கும் தங்கியிருந்து நடத்துகின்ற அந்த பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அந்த அருளப்படும் போது யாருக்கு அருளப்படுவார்கள்? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அதாவது அதனுடைய பொருள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களிடத்திலிருந்து இருக்கிறவர்களிடத்தில் பரிசுத்தாவி காணப்படும், பரிசுத்தாவி பெற்றுக் கொள்வார்கள் என்கிறதைத்தான் இயேசு எங்கே சொல்கிறார். எதன் மூலமாக ஒரு மனிதன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும்? மக்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் ஏதாகலும் ஒன்றை செய்வதன் மூலமாகவா? நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு 10 நாள் காத்திருந்து, 20 நாள் காத்திருந்து, 50 நாள் காத்திருந்து, ஏதாகலும் நான் என்று சாப்பிடாமல் இருந்து, அல்லது சிலருக்கு பணம் கொடுத்து நான் ஏதாகலும் செய்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், வேதாகமும் திட்டம் தெளிவாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சில பணத்தை கொடுத்து இந்த வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி என்ன நீயும் உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாய் போகட்டு என்று சொல்லி சொன்னதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வரம் என்பது, அல்லது தேவன் ஒரு காரியத்தை மனிதனுக்கு அருளுகிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையிலே அருளுகிறாரே ஒழிய, நாம் ஏதோ ஒன்றை பணம் கொடுத்து கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்து
இல்லை நான் ஏதாக ஒன்றை செய்து என்னுடைய திறமையினால் நான் செய்த வேலைக்கு கூலியாக கடவுளிடத்திலிருந்து ஒன்றை பெற முடியுமா? முடியாது. ஆகத்தான் இங்கே பவுல் கேள்வி எடுக்கிறார். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்கள் என்றால் அது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்து அது நிமித்தம் பரிசுத்தாவியை பெற்றேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை. விசுவாச கேள்வியினால் நீங்கள் கேள்விப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்தது நிமித்தமாக நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா? இதை உங்களிடத்திலிருந்து அறிய, இந்த கேள்விக்கான பதிலை உங்களிடத்திலிருந்து அறிய விரும்புகிறேன் என்பதாக பவுல் சொல்லுங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? மறுபடியும் இவ்வளவு இந்த அளவுக்கு முட்டாள்களாக இருப்பீர்களா என்று சொல்லி மிகவும் அழுத்தமாக கேள்வி கேட்டார். ஏன் அந்த அளவிற்கு இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது? சுவிசேஷத்தை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட முடியும், அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை அவர்களுக்குள்ளாக சொல்லப்பட்டது, சத்தியம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள்? மயக்கி இருக்கிறார்கள். இல்லை இல்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தல் போதாது, நீங்கள் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் செய்ய வேண்டும், விருத்த சேதனை செய்ய வேண்டும், அந்த சடங்கை செய்ய வேண்டும், இந்த சடங்கை செய்ய வேண்டும், ஒரு கட்டளை விடாமல் எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பேசும்போது, அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும் போது அதையும் நம்பக்கூடிய நிலைமையிலே சிலர் அங்கே இருந்தார்கள். ஆகவே ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினால் முடிவு பெறப்போகிறீர்களோ? அப்படி பண்ணுவீர்களா என்றால் நீங்கள் அந்த அளவுக்கு முட்டாள்களா? இதெல்லாம் கேள்வியாக தான் வைக்கிறார். அப்போ இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிட்டே. அப்போ இவ்வளவு நாட்கள் நீங்கள் இந்த சுவிசேஷத்திற்காக பாடுபட்டிருக்கிறீர்கள். அப்போ எப்படி பாடுபட்டார்கள்? இந்த சத்தியத்தை அறிவித்து அந்த சுவிசேஷத்தை உண்மையாக ஏற்று விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் நாம் மீட்கப்பட முடியும் என்று சொல்லி அவர்கள் அதிலே உறுதியாக இருந்தபடியால் பல நெருக்கங்கள், மத சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களை நெருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இந்த மத சடங்கை செய்யவில்லை என்று சொல்லி குற்றப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை தாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது நிமித்தம் பாடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். யூதர்களால் துன்புறுத்தப்படக்கூடிய சூழலுக்கு இருந்தார்கள். அதையெல்லாம் தாண்டி பாடுபட்டவர்களாக இருந்தார்கள். எதற்காக? சுவிசேஷத்திற்காக பாடுபட்டார்கள். இத்தனை பாடுகள் பட்டீர்கள். இதெல்லாம் வீணாய் போயிட்டே. எப்பொழுது வீணாக போகும்? அதற்கு உடன்பட்டால், சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதும், அவர் அது நிமித்தம் தான் நம்முடைய ரட்சிப்பு என்கிற சத்தியத்திற்காக பாடுபட்டவர்கள் இல்லை இல்லை, இதையும் கூட இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் போது இவ்வளவு நாட்கள் பட்ட பாடு எப்படி ஆகிவிடும்? வீணாய் போய்விடும் என்று சொல்லி இவைகள் வீணாய் போயிட்டே என்பதாக பவுல் ஆதங்கத்தோடு இங்கே பேசுது. மட்டுமல்ல, உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? உங்களுக்கு ஆவியை, இது ஏற்கனவே கேட்ட பகுதி தான், கொஞ்சம் மறுபடியும் விரிவாக எழுதுகிறார். ஆவியை உங்களுக்கு அளித்தார் ஆண்டவர். எது நிமித்தம் தந்தார்? உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்யப்பட்டது எதனாலே? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடித்தீர்கள், எல்லாம் 100% பர்ஃபெக்டாக நிறைவேற்றினீர்கள். ஆகையால் நீங்கள் இவ்வளவு செய்தீர்கள், அதற்கு பரிசாக நான் இதை தருகிறேன் என்று சொல்லிக் கொடுத்தாரா? இல்லை, ஆண்டவர் செய்த செயலை விசுவாசித்த அடிப்படையால், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் பாராட்டி என்னுடைய தண்டனை அவரை ஏற்றுக்கொண்டு என்னை நீதிமன்றாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தபடியால் ஆவியை பெற்றீர்களா? அந்த அடிப்படையிலே ஆண்டவருடைய இரக்கத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் செய்த அற்புதம் இது எல்லாம் எப்படி? ஆண்டவருடைய இரக்கத்தின் அடிப்படையில், அந்த இரக்கத்தை நீங்கள் விசுவாசித்த அடிப்படையில நடந்ததா? இல்லை, உங்களுடைய செயலிலே நான் எல்லாம் செய்தேன், ஆகவே இதெல்லாம் நடந்தது என்று சொல்ல முடியுமா என்று சொல்லி கேள்வி கேட்டார். எதனாலே செய்கிறார்? ஆண்டவர் எதனாலே இது உங்களுக்குள்ளாக செய்கிறார்? நீங்கள் இதையெல்லாம் செய்கிறதுனால், நான் இந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்படியானால் ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அளித்ததும் இவர்கள் சொல்வது போல இதெல்லாம் செய்ததினால் தானா? ஆண்டவர் அற்புதம் செய்வதும் இவர்கள் சொல்வது போல இதெல்லாம் செய்வதனால் தானா? இல்லை,
விசுவாச கேள்வியினாலா? நீங்கள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டீர்கள் அல்லவா? அது விசுவாசத்துக்கு எதுவரை அந்த கேள்விப்படுவதை நீங்கள் விசுவாசித்ததுனாலா என்று சொல்லி இங்கே பவுல் கேள்வி கேட்கிறார். ஏன் இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது என்று சொன்னால், ஆண்டவர் எப்பொழுதுமே இரக்கத்தின் அடிப்படையிலே காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய செயல்கள், நான் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்கிறதற்காக நான் இதையெல்லாம் செய்து கடவுளிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், அங்கே கடவுளுக்கு ஒரு காரியமும் இல்லை. நான் என்னுடைய செயலினால், நான் இதை செய்தபடியால் அதற்குரிய பலனாக நான் இதை பெற்றேன் என்றுதான் பொருள். அப்போ இங்கே யூதர்கள் என்ன போதிக்கிறார்கள்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள், சரி இருக்கட்டும், அது முக்கியமானது ஒன்றுதான். ஆனால் அது நிமித்தம் நீங்கள் கடவுளிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மறுபடியும் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், மனித போதனைகள், இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினால்தான் உங்களுக்கு கடவுளிடத்திலிருந்து ஏதாகலும் கிடைக்கும், அற்புதங்கள் கிடைக்கும், பரிசுத்தாவி கிடைக்கும். பரிசுத்தாவி வர வேண்டும் என்றால் இத்தனை ப்ரொசீஜர் இருக்கிறது. அற்புதம் கிடைக்க வேண்டும் என்றால் இத்தனை ப்ரொசீஜர் இருக்கிறது. கடவுளிடத்திலிருந்து பணம் கிடைக்க வேண்டாம் என்றால் அதற்கென்று பல ப்ரொசீஜர் இருக்கிறது. என்ன செய்ய? நீங்கள் முதலாவது உங்களுக்கு இருக்கிறதுலே 10 1 எங்களுக்கு தர வேண்டும், தசபாக என்கின்ற பெயரிலே தர வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் தான் கடவுள் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், கடவுள் உங்களுக்கு ஏதாகலும் செய்வார் என்று சொல்லி, நீங்கள் செய்தால்தான் கடவுள் அதை செய்வார், அதான் பிரமாணம் என்று சொல்லி போதிக்கிறார்கள். அப்படியே உங்களுக்கு ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி பவுல் கேள்வி கேட்கிறார். அவர்கள் போதிக்கிறது, நீங்கள் இதையெல்லாம் செய்தால்தான் கடவுள் இதையெல்லாம் தர முடியும், பரிசுத்தாவியை தர முடியும், அற்புதங்களை தர முடியும். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் அப்படித்தான் செய்தாரா? நீங்கள் நியாயப்பிரமாண கிரியைகளினால் அடிப்படையிலே தான் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா, அற்புதங்களை கண்டீர்களா? இல்லை. விசுவாச கேள்வியினாலே இதை செய்தாரா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். ஏன் இந்த கேள்வி மிக மிக முக்கியமாக இருக்கிறது? பல வேளைகளிலே இன்றைக்கும் இதை போன்ற, அன்றைக்கு கலாத்திய மக்களை குழப்பின யூதர்களை போன்றவர்கள் இன்றைக்கும் குழப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது அவசியம்தான், ஆனால் அது மட்டும் போதாது. அது ஒரு முதல் நிலை. அப்ப 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலை, 10வது நிலை என்றெல்லாம் இருக்கிறது. அது எல்லாம் நாம் பல காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி செய்தால்தான் ரட்சிக்கப்பட முடியும், அந்த முழுமையான நிலைமையை அடைய முடியும். அதில் அந்த இதெல்லாம் கடைபிடித்தால் தான், என்னுடைய செயலால் தான் நான் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பவுல் கேட்கிற கேள்வி, நீங்கள் எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? விசுவாச கேள்வியினாலே பெற்றீர்களா, இல்லை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீங்கள் செய்த செயல்களின் அடிப்படையிலே பெற்றீர்களா? இன்னைக்கு பெரும்பாலான வெந்தகோஸ்தர்களே கேட்டால் நீங்கள் எப்படி ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் இதற்காக இத்தனை நாட்கள் இருந்தோம், இந்த மியூசிக் வாசிக்கும் போது இங்கு ஃப்ரண்ட்ல இருந்தோம், முடியும் போது பின்னாடி விழுந்து கிடந்தோம், அல்லது இந்த போதகர் வந்து கைவிட்டார், இது இத்தனை நாட்கள் காத்திருந்தோம், இந்த உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டோம் என்று சொல்லி ஏதோ அவர்கள் இதையெல்லாம் செய்ததுனால் கடவுள் எங்களுக்கு இதை செய்தார் என்று சொல்வார். அது உண்மையிலே ஆவி அல்ல, அது வேற ஒரு ஆவி. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் சொன்னது போல அது வேறொரு ஆவி. எப்படி வேறொரு சுவிசேஷம் இருக்கிறதோ, வேறொரு இயேசு இருக்கிறாரோ, வேறொரு ஆவி. வேதாகம் சொல்லுகிற பரிசுத்தாவி நம்மை நடத்தக்கூடிய ஆவி. நாம் தவறு செய்யும் போது இது தவறு, இது செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்குள்ளாக நம்மை சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி பரிசுத்தாவியானவர். நம்மை போதித்து புலம்பி போயிருக்கின்ற வேளையிலே இது தவறு, இது சரி என்று சொல்லி நடத்தக்கூடிய ஒரு பரிசுத்தாவியானவர், சகல சத்தியத்துக்குள்ள நடத்தக்கூடியவர். அவர் எப்படி தரப்பட்டுள்ளார்? விசுவாசத்தினூடாக, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை விசுவாசிப்பதனூடாக மட்டுமே பரிசுத்தாவி தரப்பட்டுள்ளார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் எப்படிதான்? நான் ஏதோ ஒன்றை செய்ததினால் அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்கிறார் என்றால் எப்படி? ஆண்டவருடைய செயல். நான் இதை செய்தேன், ஆகவே பதிலுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி போதிக்கிறவர்கள்
ஆண்டவருடைய கிருபைக்கு அதை அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த விசுவாச போதனைக்கு எதிரானவர்கள். ஆகவே பவுல் அதை கண்டிப்பாக கேள்விகளை அந்த குழம்பி போயிருந்த கலாத்திய மக்களுக்கு கேள்வி கேட்டு அவர்களை தெளிய வைக்கிறார். காரணம் கலாத்திய மக்கள் பொதுவாக ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் குழம்பி போயிருக்கிறார்கள். ஆகவே இப்படி கேள்வி கேட்கும் போது அந்த குழப்பம் நீங்க முடியும் என்கிறதற்காக இப்படி கேள்வி கேட்கிறார். கொஞ்சம் காட்டமாகவே திட்டுகிறார், புத்தியற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் இந்த பேச்சை கேட்டு இந்த கூட்டமே வேண்டாம் என்று ஓடி விடுவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை புரிந்து கொண்டு அந்த குழப்ப மனநிலையிலிருந்து தெளிவு பெறுவார்கள். ஆகவே இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. இப்போ மறுபடியும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்துங்களுக்கு சென்று ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு சென்று இந்த மக்களுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கிறார். கலாத்தியர் 3:6 அந்தபடியே அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு எது நீதியாக எண்ணப்பட்டது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்படி தேவனை விசுவாசித்ததுதான் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் நீதிமான், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் எதை வைத்து எண்ணினார்? நீதிமான் என்று சொன்னால் தேவனுக்கு ஏற்புடையவன் என்று பொருள். தேவனுக்கு முன்பாக நிற்க கூடிய அந்த காரியம், தேவனுக்கு பிரியமானவன், இப்படி அர்த்தங்கள் வைக்கலாம். நீதிமான் எதன் அடிப்படையிலே ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்படுகின்றான்? அவன் ஏதோ நான் இதெல்லாம் செய்தால்தான் நான் நீதிமானாக முடியும் என்கிற அடிப்படையில இல்லை. அவன் தேவனை விசுவாசித்தான், அதை ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். காரணம் ஆண்டவர் அவனிடத்திலே ஒரு நம்பப்படுவதற்கு சாத்தியப்படுவதற்கு, அவனால் அந்த வேளையிலே நம்புவதற்கு இயலாத ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவன் அதை ஆண்டவர் சொல்லிவிட்டார், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்தான், ஆண்டவர் அதை நீதியாக எண்ணினார். ஆண்டவர் சொல்வதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்தை ஆண்டவர் அங்கே நீதியாக எண்ணுகிறார். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள், கலாத்தியர் 3:7 விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. உண்மையிலே ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவனுடைய நீதிமான் என்று எண்ணப்பட்டான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல விசுவாச மார்க்கத்தார்கள் நியாயப்பிரமாண மார்க்கத்தார்கள் அல்ல. இங்க பவுல் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறார். என்ன? இஸ்ரவேல், ஆபிரகாமுடைய மாம்ச வழி மரபிலே வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள், ஆபிரகாம் பிள்ளைகள். ஆனால் இங்கே பவுல் ஒரு பெரிய ஒரு தியாலஜிக்கல் பிரிவினை உண்டாக்குகிறார். ஆபிரகாமின் வழியிலே மாம்ச அடிப்படையிலே அவனுக்கு பின்பதாக அந்த சந்ததி அடிப்படையிலே நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைகள் என்றெல்லாம் கிடையாது. மாறாக யார் விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, என்ன சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்னுடைய பாவத்துக்காக. ஆகவே அவர் என்னுடைய பாவத்தை சுமந்தபடியால் நான் அதை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை நீதிமனாக மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி அந்த அவர் சொன்னதை விசுவாசிக்கிற அவர்கள் எவர்களோ அவர்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். மாறாக ஆபிரகாமின் வழியிலே பிறந்தார்கள், யூத கோத்திரத்திலே 12 கோத்திரத்திலே இருக்கிறார்கள், எருசலேமில் இருக்கிறார்கள், இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கிறார்கள் என்கிறதற்காக அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகிவிட முடியாது என்கிறதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லி, இங்கே மட்டுமில்லை ரோமர் புத்தகத்திலும் இதை குறித்து பவுல் தெளிவாக சொல்லி இருப்பார். அப்போ விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள், அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மற்றபடி ஆபிரகாமின் குடும்பத்திலே வம்சாவளியிலே பிறந்து ஒருத்தன், ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, நான் இந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலே நானாகவே கடவுளுக்கு முன்பாக நிற்பேன் என்று சொல்லி ஒருத்தன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பரிசேயன் தேவாலயத்திலே ஜெபித்தான் அல்லவா, நான் மற்ற மனிதர்களைப் போல அல்ல, வழிபறிக்காரர்களைப் போல அல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் அல்ல, நான் வாரத்திலே 4 தடவை உபவாசம் பண்ணுகிறேன், தசமாக கொடுக்கிறேன் என்றெல்லாம் பேசினான் அல்லவா, என்னுடைய செயல்கள் எப்படி எல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் பேசினான் அல்லவா. ஆகவே நான் என்னுடைய தகுதிக்கு ஏற்ற
என்னுடைய தகுதியின் அடிப்படையிலே நான் காப்பாற்றப்படுவேன் என்று சொல்லி அவனுடைய தகுதியின் அடிப்படையிலே அவனுடைய செயலின் அடிப்படையிலே கடவுளுக்கு முன்பாக நிற்க முயன்றான் அல்லவா? அவனெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல. விசுவாசத்தின் அடிப்படையிலே நான் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன், ஆனால் அப்படி தகுதியற்ற எனக்காக அவர் தன்னை காயப்படுத்தினார், சிலுவையை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பாவத்தை சுமந்தார் என்று சொல்லி நான் பாவி, இந்த பாவியாகிய என்மேல் ஆண்டவர் கிருபையாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய கிருபையினால் மட்டும் இரக்கத்தின் அடிப்படையில் மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் சேர முடியும் என்று சொல்லி அதை விசுவாசிக்கிறான் அல்லவா? விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிறான் அல்லவா? அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். உண்மையிலே இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக யார்? இஸ்ரவேல் நாட்டிலே வருகிறவர்கள் அல்ல, விசுவாச மார்க்கத்தார் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். அவர்கள் தான் உண்மையிலே இன்றைக்கு உண்மையான இஸ்ரவேலர்கள் என்கிறதை இங்கே ஆபிரகாம் மூலமாக பவுல் தெளிவுபடுத்துகிறார். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. வேதாகமம் முன்பாகவே ஒரு காரியத்தை முன்கூட்டி எதிர்காலத்திலே நடக்க போகிறதை முன்கூட்டியே கண்டது. என்ன? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவினாலே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்கள் எல்லாமே நீதிமான்கள். விசுவாசத்தின் மூலமாக வருகிறவர்கள் நீதிமான்கள். அவர்கள் யூதர் அல்லாதவர்கள், அதாவது அந்த ஆபிரகாம் வழியிலே வராத யூதர் அல்லாத மக்களாக இருந்தாலும் அவர்கள் விசுவாசித்தால் அவர்கள் நீதிமான்கள். விசுவாசத்தினாலே புறஜாதிகள் யூதர் அல்லாதவர்களையும் ஆண்டவர் நீதிமான்களாக மாற்றுகிறார் என்கிறதை முன்பதாகவே கண்டு என்கிறதை முன்கூட்டியே அறிந்துதான் ஆபிரகாம் இடத்துல பேசும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? உன்னுடைய சந்ததி மட்டுமல்ல, உனக்குள் சகல ஜனங்களும் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார். சகல ஜாதிகள் உனக்குள்ளாக, ஆபிரகாமுக்குள்ளாக, ஆபிரகாம் மூலமாக. ஆனால் வெறும் ஆபிரகாமின் வழியிலே வருகிற மக்களுக்கு மட்டுமல்ல, சகல ஜாதிகளுக்கும், யூதர் அல்லாதவர்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு, சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னபடியால் அது எதை முன்கூட்டியே அறிவிக்கிறது? விசுவாச மார்க்கத்தார்கள் புறஜாதிகளாக இருந்தாலும் யூதர் அல்லாதவர்களாக இருந்தாலும் ஆபிரகாமுடைய சந்ததி அல்லாமல் வெளியில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எப்படி? ஆபிரகாமுடைய வழியிலே வராதவர்கள் எப்படி ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக வருகிறார்கள்? ஆபிரகாமுடைய சந்ததி, அதாவது ஆபிரகாமுக்குள் என்று சொல்லும் போது ஆபிரகாமுக்குள்ளாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தபடியால் இவர்கள் ஆட்டோமேட்டிக்காக இயேசு கிறிஸ்துடைய சந்ததியாக இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து எந்த சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. நாம் மாம்ச ரீதியிலே ஆபிரகாமுடைய சந்ததியில வராவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறபடியால் நாம் இயேசு கிறிஸ்துடைய சந்ததியாக இருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியில் இருக்கிறார். நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிறதை இங்கே பவுல் தெளிவுபடுத்துகிறார். இதை முன்கூட்டியே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவித்தது. அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை அழைக்கும் போது இப்படித்தான் அழைப்பார். அது அங்கே வாக்கு தத்தமாக காணப்பட்டாலும் அதை இங்கே பவுல் சொல்லும் போது எப்படி சொல்கிறார்? அது முன்கூட்டியே சொல்லப்பட்ட ஒரு சுவிசேஷம். உனக்குள்ளாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது எதை காட்டுகிறது? இந்த ஆபிரகாமுடைய அந்த மாம்ச அடிப்படையிலே உள்ளவர்களுக்கு வெளியே இருக்கிற யூதர் அல்லாத மக்கள், இஸ்ரவேல் அல்லாத மக்கள், அவர்களும் விசுவாசத்தினால் நீதிமன்களாக்கப்படுவார்கள் என்கிறதை காட்டுகிறது. அவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள் அவர்கள் விசுவாசித்தால் என்கிறதை காட்டுகிறது. அது சுவிசேஷகமாக அன்றைக்கு ஆபிரகாமுக்கு முன்னறிவித்த அந்தபடி அன்றைக்கு முன்னறிவித்தபடி விசுவாச மார்க்கத்தார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அதாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களும் ஆபிரகாமுடனே கூட அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆபிரகாமுடனே கூட ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறானோ
விசுவாச மார்க்கத்தார்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த ஆசீர்வாதம் என்பது எதை காட்டுகிறது? ஆபிரகாம் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றார்? விசுவாசத்தினாலே நீதிமானானா. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானானதுதான் ஆசீர்வாதம். அதை போல ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்கள், விசுவாச மார்க்கத்தை உடையவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் ஆபிரகாமை போல அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை போல அவர்களும் விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார். அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்குகிறார் என்கிறதை வேதம் முன்னதாக கண்டுதான் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்வது எதை? விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்கிறதைத்தான் இங்கே ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றது எது? அவன் விசுவாசித்தான் அவன் நீதிமானான, அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். அதை போல விசுவாச மார்க்கத்தார்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களும் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி என்றால் அவர்களும் விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அப்போ அப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானானான். ஆபிரகாமுடைய வழியிலே வந்தவர்களானாலும் சரி, வழியிலே வராதவர்களானாலும் சரி, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக காணப்படுகிறார்கள், பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதாவது ஆபிரகாமை போல நீதிமன்றாக்கப்படுகிறார்கள். இதை சுவிசேஷமாகவே முன்னறிவித்தது. அப்படி இருக்க நீங்கள் எப்படி விசுவாசத்தை இதை விட்டு விட்டு இந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள் என்கிறதற்காக இல்ல இல்ல நானும் இதற்கும் செய்வேன், அந்த பரிசை நான் இதையெல்லாம் செய்கிறேன், இதையெல்லாம் செய்தால்தான் நான் இந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வேன், என்னுடைய முயற்சியால் தான் நான் காப்பாற்றப்பட முடியும் என்று சொல்லி அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு நீங்கள் இப்படி குழம்பி போய் உட்கார்ந்திருக்கலாமா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். ஆகவேதான் முட்டாள்களை நீங்கள் இப்படி செஞ்சு அவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் குழம்பக்கூடிய நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் முட்டாள்கள் என்று சொல்லி பவுல் பேசுகிறார். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே மீதமுள்ள காரியத்தை